ஈரான் நேரடியாகவே ஒரு யுத்தத்தில் பங்கேற்றிருந்தது. 12 நாட்கள் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு நீண்ட போர் நடைபெற்றது நமக்கெல்லாம் தெரியும். இந்த போரில் மொத்தமாக இஸ்ரேல் தோல்வியை தழுவியது. இஸ்ரேலுடைய உளவுத்துறை தலைமையகமாக இருக்கக்கூடிய மொசாத் வரைக்கும் ஈரானிகள் தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் நமக்கு தெரியும். இப்படியான சூழ்நிலையில் ஈரானுக்குள்ள பல இடங்களில் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தியிருந்தது. அதிலும் குறிப்பாக இஸ்ரேலுடைய முதன்மை தாக்குதலை ஈரானுடைய இராணுவ தளபதிகள் கலந்து கொண்டு ஒரு மீட்டிங்கை இலக்கு வைத்துத்தான் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. அது உள்ளிருக்கக்கூடிய ஒரு உளவுத்துறை தகவலை கொண்டு தான் அவர்கள் தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் என்கிற செய்திகள் வெளிவந்திருந்த நிலையில் ஈரான் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய தரவுகள் பிரகாரம் ஜூன் மாதத்திற்கு பிறகு, அதாவது 12 நாள் போருக்கு பிறகு, ஈரானுக்குள் செயல்பட்ட மிகப்பெரிய அமெரிக்க இஸ்ரேல் உளவுத்துறை நிறுவனங்களை மொத்தமாக தட்டி தூக்கி இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு உளவு வலையமைப்பையே மொத்தமாக கண்டுபிடித்திருக்கிறது என்று சொல்லி IRGC இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் IRGCயினுடைய மேலதிக